எப்பா சாமி இனிமேலாம் வீடியோ எடுக்க வேணாம் சரியா? கேமரா ஆஃப் பண்ணு. அவன் வாட்டுக்கு இந்த செக்யூரிட்டி பிடிச்சி மானக்கடா வச்சுருக்காப்புல இப்படி வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு. நீனா படிச்சிருக்கே எருமாடு மேய்ச்சி திஞ்சான்னு கேட்குறாப்புல இங்கிலீஷில். வேணாம் கேமரா ஆஃப் பண்ணு. வீடியோ எடுக்கணுமோ நம்ம தான் இல்லாத வீடியோ எடுத்த மாதிரியே வைகிறாங்க. பூரா பேர் ஃபோனை வச்சு ஐஃபோனை வச்சு எடுத்துகிட்டே இருக்காங்க. சரி வா, நீ வேறது கேமரா தூக்கிக்கே இரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம். ஆமாம், பார்க்க போகிறீங்க. எம்புட்டை வாங்குறேன்னு வந்து பாருங்க. இங்கே வாங்க இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு பாருங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டை பார்த்தது இல்லையோ. பஸ் ஏற போகிறோம். ஆமாம், ஸ்டாப்பிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு. இதான் பஸ் ஸ்டாப்பு. துபாயை பொறுத்த அளவுக்கு எந்த பஸ் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஏசி இல்லாத இடமே இருக்காது. ஆமாம், செத்தவடம் கூட இப்படி வைக்கல நிற்க தேவையில்லை. பஸ்ஸுக்குள்ளே இருந்தாலும் ஏசி தான். அதுக்குள்ளே போய் வெயிட் பண்ணுவோம். என்ன ஒரு கூலிங். உட்கார்றவனு ஜில்லுன்னு இருக்கா. மொட்டை காலத்தை பழங்காடிச்சு அவ தெரிஞ்சுட்டு ஏசியை கண்டா விடுவோமா? என்னப்பே சும்மாறா ஏங்கடா எம்புட்டு எப்படி இருக்குன்னு வருவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரையோ? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்குலாம் கண்ணெல்லாம் அப்படியே எப்படி சொல்ல, இந்த கண்ணெல்லாம் இன்னைக்குதான் அப்படி சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி அதாவது உள்ள வர்றப்ப பெரிய ஆச்சரியமாவும் ஒரு எதிர்பார்ப்புமா இருக்கேன். 1 மணி நேரம் நடந்துட்டு இதே வசனத்தை நீ சொல்றியான பாப்பாவா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. என்னத்த வேணாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சலிக்கவா போகுது. சலிக்க போதா? காடும் கரண்டும் கல்லுக்குள்ளே நடந்து தெரிஞ்சுட்டு அப்படி இருக்கு. செம்மையான ஒரு இடத்த உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க போய் பார்ப்போம். ஆமா, எல்லா பேரும் அங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. பாத்துக்கிருக்க ஃபிஷ் பாக்குறியா? சரி பாருங்க, எப்படி அதை என்ஜாய் பண்ணிக்கணும். விரட்டுனா போயிருமா? தாப்பன பிள்ளைய விரட்டுங்க. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. பார்த்தீங்கன்னா அதை பார்த்தனே ஒரு இது நான் வந்துச்சு. என் ஆத்த சொல்லு, எங்கள் சியான்னு சொல்லுவார், எல்லாம் கோழிக்கு அரிசி எள்ளி போடுறீ, கோழிக்கு அரிசி எள்ளி போடலான்ட்டுக்கே எங்கள் ஆத்தா சும்மா நோனான்ட்டு இருப்பாரு. அதுக்கு சொல்லு, புரி ரூபாய் இதை புறாத்தி ஒரு செட்டில் ஓட்டு வேவச்சு திண்டு விட்டு போயிடுவான். இந்த கட்டு போய் அரிசியை போடு, தண்ணியை வையே அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி இது ஊரை அப்படியே ஆத்தா இப்போ எப்படி பெற்றுருக்கா, எப்படி கண்ணாடிக்குள்ள அப்படியே அழகாக விளாண்டுக்கு இருக்காங்கன்ட்டு வருங்க. அம்பிட்டு அழகாக விளாண்டுக்கு இருக்காங்க. அந்த எண்ணி பிறந்திருக்காங்க. புறத்து ஒரு செட்டில் ஓட்டு வேவச்சா தான் நடக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பேசுறத கேட்டா அடிச்சு வெளியே வெட்டி விட்டுருவாங்க. அந்த பாயா இருக்கணும்டா. ஏன்பா இந்த உள்ளுக்கு போய் இவங்களாம் எதுக்கு உள்ள போய் முட்டை விட்டுக்கு இருக்காங்களாம்? இல்ல, சில நேரம் மீன்களுக்கு அரிக்கும்ல, அது எந்த மீனுக்கு அரிக்குன்னு பார்த்துட்டு சொரிஞ்சு விட போயிருக்காங்க எல்லாரும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அவங்க ஏன் முட்டை வராங்க தெரியுமா? நம்ம வீட்டுல மீன் தொட்டில மீன் வளர்ப்போம்ல, அப்போ ஒரு பபுள்ஸுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்போம். அப்ப இந்த அக்வேரியத்துக்கு முட்டை ஒண்ணும்ல, அதை போய் முட்டை விட்டுருக்காரு எல்லாரும். இல்ல, காமெடி நல்லா பண்ற, கொஞ்சம் சத்தமா சொன்னேன்னா அவளுக்கு கேட்க சிரிப்பாங்க. எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? அங்க இருங்க, இந்த மீனை தான் எல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதை ஒரு கூறு ஓட்டா நல்லா இருக்கும்னு நம்ம மைண்ட் ஊற வச்சுக்கிட்டு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. யாருக்கெல்லாம் இப்படிலாம் தோணுண்டு கமெண்ட் பண்ணுங்க. செல்ஃபி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், அடுத்து வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்னங்கடா, மண்டை வலி கோர்க்கணுமா கால் வலி கோர்க்கணுமா? ஆமாம், பார்த்தீங்களா 2 கையில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ட்டு. ஒன்றுத்தும் பர்ச்சேஸ் பண்ணலை. இங்கெல்லாம் வரதாண்டா டாக்டர் நிறைய பணம் தள்ளிக்கு வந்துதான் துபாய் மால்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமாம், சும்மா அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு
அப்படியே நம்மளும் துபாயை மாலை பார்த்துன்ட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா, அவ்வளோதான். சரி, வெளியே கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு போய் வெளியிலலாம் போய். வெளியே போகலான்ட்டு குளிக்கலான்ட்டு தண்ணியை திருவுறேன். சும்மா தண்ணி அப்படியே ஆவியாக பொசுக்குது, வைக்க முடியல. அப்புறமேலுக்கு தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஐஸ் கட்டி ஆக்கி அந்த ஐஸ் கட்டியை எடுத்து போட்டு 3 பேர் குளிச்சுட்டு வெளியே வந்தோம். என்ன பண்ணுறது, நம்ம ஊர்லலாம் எம்புட்டு வெக்கையாக இருந்தாலும் தண்ணி கும்பிட்டு அளவுக்கு சூடாலாம் இருக்காது. அதுக்காக இங்கே அப்படியே புகையாக போகுது. சேர்ந்து குளிச்சுட்டு இங்கே வந்து சரி வெளியே காத்தாடிச்சத்தோட வந்து உட்காரலான்னு பார்த்தா இங்கே அதை விட தாரத்தரையே ஒழுகுது. கட்டுறது வேலை செய்கிற ஆள் கூட இப்படி இருக்காது, அம்பிட்டு இருக்குது. கேமராமேன் வந்து அவன் திங்க விட்டு வேடி பார்த்துக்கிருப்பாப்புல அப்படி நினச்சிடாதீங்க. கடைசியில் அதை பூரா அடிக்கிறவரை அவர் தான்.